நாங்கள் லேக் டிஸ்ட்ரிக்டில் ஆம்பிள் சைட்லேருந்து பவுனஸ் ஆன் விண்டமியரில் வந்து இறங்கணும் போட்டில். இது எலக்ட்ரிக் போட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த லேக் சூப்பராக 1.5 hours ட்ராவல். இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் விண்டமியரில் வந்து இறங்கி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு பார்க்கலாம். நிறைய ஸ்வான்ஸு, டக்கு, வாத்துங்க, பலதரப்பட்ட பறவைங்களை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அங்கே விற்கும், வாங்கி நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸ்வான் நிறைய இல்லை, டக்கு தான் பாருங்கள். ஃபீஜன்லாம் பாருங்கள், மேலேயே வந்து உட்காருது, மேலே வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. போர்ட்ஸு, இதெல்லாம் பழைய காலத்து போர்ட்ஸு. இது நீங்கள் ஹயர் பண்ணி ரோயிங் பண்ணலாம், பெடலிங் பண்ணலாம். எலக்ட்ரிக் போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பெரிய போட் இது எலக்ட்ரிக்கில் ஓடுறது. இந்த பெரிய க்ரூஸில் தான் வந்தோம். இது வந்து 4-5 லேக்குக்கு போவோம். விண்டமியர், கெண்டல், ஆம்பிள்சைட், நிறைய இடத்துக்கு போவோம். இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொரு முறை நாங்கள் போவோம். இது அவ்வளோ ரம்யமாக இருக்கும். பார்க்குறதுக்கே இடங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இடங்கள்லாம் ஃப்ளவர்ஸும் கார்டனும் அழகாக இருக்கும். நிறைய டூரிசம் பிளேஸ் இருக்குது இங்கே பார்க்க வேண்டியது. பீட்டர் ராபிட் என்ற கேரக்டரோட மெயினான இடம் இங்கே தான் இருக்குது. சில்வியா இந்த ஸ்வானுக்கு ஃபீட் பண்ணால் அந்த கார்ன் மாதிரி இருக்கும், அதை போடணும். இதுதான் பீட்டர் ராபிட்டோட எக்ஸிபிஷன் பிளேஸு. அது ஒரு மெயின் கேரக்டர் பிளேஸும் இருக்குது. சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.